ஹலோ மக்களே, வெல்கம் டு தமிழ் டெக் லைக்கர்ஸ் சேனல். ரீசெண்டாக கூகுள் குரோம் 2023 தன்னோட சேவையை நிறுத்துறதா ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. என்னடா கூகுள் குரோமுக்கு வந்த சோதனைன்னு உள்ளே போய் பார்த்தா February 7, 2023 வெர்ஷன் 1.0 வெளியிட்டதுக்கப்புறம் இந்த சேவையை கூகுள் குரோம் அறிவிக்குது. இதுக்கு முன்னாடி January 10, 2023 விண்டோஸ் 7 எக்ஸ்டெண்டட் செக்யூரிட்டி அப்டேட் அண்ட் விண்டோஸ் 8.1 தன்னோட இதே சேவையை ஸ்டாப் பண்ணுது. இதனால் என்ன ப்ராப்ளம்னா, விண்டோஸ் 7 அண்ட் விண்டோஸ் 8.1 இந்த மாதிரி சிஸ்டத்தில் கூகுள் குரோம் நம்ம யூஸ் பண்ண முடிஞ்சாலும் அப்டேட்டுக்கான ஃபெசிலிட்டிஸ் வராது. பழைய வெர்ஷன் அப்படியே தான் யூஸ் பண்ண முடியும். இந்த பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னா, சில செக்யூரிட்டி வார்னிங்ஸ் எதுவுமே நம்மளுக்கு அப்டேட்ஸ் வராதனால அதை யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படும். நம்மளோட ஃபைல்ஸ் அண்ட் இன்டர்நெட் ப்ரௌசிங் செக்யூர்டாக இருக்கிறதுக்கு உண்டான செக்யூரிட்டி ரொம்ப கம்மியாகும், இல்லாமலும் போகும். சரி, இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு கேட்டால், நீங்கள் விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11க்கு மூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம விண்டோஸ் 7 அண்ட் 8.1 ஓல்டு யூஐஸ் யூஸ் பண்ணிக்கணும்னா விண்டோஸ் 10 ஆர் விண்டோஸ் 11க்கு மூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விண்டோஸ் 10 ஆர் விண்டோஸ் 11க்கு போகிறக்கும் ஒரு சிக்கல் என்னென்னா, நம்மளோட 8.1 அண்ட் 7 கேட்டகரியில் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் கம்மியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஹார்ட்வேர் பார்ட்ஸையும் அப்டேட் பண்ணால் தான் விண்டோஸ் 10 ஆர் விண்டோஸ் 11 யூஸ் பண்ண முடியும். அப்போ தான் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்லோவாக இருக்காமல் அதுக்குண்டான ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கூகுள் குரோம் யூஸ் பண்ணுறதுக்காக ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ண போகிறீங்களா, இல்லை அதே ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் கூகுள் குரோமை தூக்கிட்டு வேறு ப்ரௌசரை இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களா? தங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும். தொடர்ந்து டெக்னிக்ஸ் தெரிஞ்ச நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க.